ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷுபீஸ் ஜஸ்ட் மை வே. நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா மினி எக் போண்டா. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு 3 முட்டையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 முட்டையும் நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். நான் இந்த முட்டையை கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க. முட்டை வேகிறதுக்குள்ளே நான் வந்து பேட்டர் ரெடி பண்ணிடுறேன். நான் அதுக்கு ஒரு பவுலில் கடலை மாவு வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். பார்த்துக்கோங்க, டீஸ்பூன் கிடையாது, டேபிள் ஸ்பூன். நல்லா கோபுரமாக அளந்து எடுத்து போட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மாவு வந்து கரெக்டாக இருக்கும் 3 முட்டைக்கு. இது கூட நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக வந்து ஆப்ப சோடா போட்டுக்கிறேன், ஒரு சிட்டிகை போட்டால் போதும். இதுக்கு இதெல்லாம் சேர்ந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கிறேன். இது வந்து இட்லி மாவு பதத்துக்கு, அதாவது பஜ்ஜி போடுற மாதிரி நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டு கலந்து பார்த்துட்டு கலந்துக்கோங்க, தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நான் கலந்துட்டேன். இந்த மாதிரி இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் பாருங்கள், முட்டை வேக வச்சு தோல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு முட்டையை வந்து 8 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு வந்து பிரிஞ்சு வராத மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இது சாஃப்டாக இருக்கிறதுனால டக்குன்னு பிரிஞ்சிரும் கட் பண்ணும்போது. அதனால் கொஞ்சம் மெதுவாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு முட்டையை வந்து 8 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் எல்லா முட்டையும் கட் பண்ணிக்கிட்டேன். மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம முட்டை பீஸ் எடுத்து மாவில் டிப் பண்ணி ஒவ்வொன்றா போடலாம். நல்லா முட்டைக்கு மேலே நல்லா மாவு வந்து கோட் ஆகிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுட்ருக்குறேன். நான் எல்லா பீஸையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இது ஒரு பக்கம் வெந்ததுமே இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுடலாம். நான் போடும்போது வந்து எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. அதனால் இந்த போண்டா வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறிடுச்சு, ப்ரௌன் கலரில். நீங்கள் கொஞ்சம் ரொம்ப எண்ணெய் சூடாகாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கும்போதே பொரிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த போண்டா வந்து ரொம்ப ஈஸி, வேறு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. முட்டை, கடலை மாவு இருந்தால் போதும். இதுமாதிரி கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, குட்டி குட்டி போண்டாவாக இருக்கிறதுனால. ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. பாருங்கள், நான் அவ்வளோதான், எல்லாத்தையும் செஞ்சு பொரிச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மினி எக் போண்டா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.